ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு நல்ல காரசாரமான சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இந்த சிக்கன் ரோஸ்ட் கூட சப்பாத்தி, ரைஸ், கீ ரைஸ் கூடலாம் சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. வாங்க இப்போ ஒரு சூப்பரான சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சிக்கன் ரோஸ்ட் பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கனை நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கனை இதுல போட்டுக்கலாங்க. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இது கூடவே சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூனு, தேவையான அளவுக்கு சால்ட் போட்டிருக்கேங்க. சிக்கன் மசாலா, கறி மசாலா எது வேணாலும் போட்டுக்கலாம், டேஸ்ட் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் தயிர், இது கூடவே 1/2 லெமனை புளிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ இந்த மசாலா எல்லாம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா சிக்கனோட மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை லாஸ்ட்டாக இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மணி நேரத்துக்கு மூடி போட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் நல்லா இறங்கி சூப்பராக இருக்குங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நான் 2லேருந்து 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா பொரிச்சுக்கலாங்க. இந்த சிக்கன் ரோஸ்ட்டுக்கு இந்த வெங்காயத்தோட அந்த பொன் வறுவல் ரொம்பவே முக்கியங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் கலரில் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனை இதில் போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாங்க. தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை, இந்த எண்ணெயிலே நல்லா வெந்துடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஒரு 75% நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ ஒரு தக்காளியே சும்மா ரஃபாக கட் பண்ணி போட்டுட்டு மறுபடியும் அகைன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சிக்கன் வந்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. ஃபைனலாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸை புழிஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. சூப்பரான சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆகிட்டு வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம். இன்னைக்கு நல்லா சுட சுட நல்லா காரசாரமான சிக்கன் ரோஸ்ட் செமையா ரெடி ஆயிருக்குங்க. இந்த சிக்கன் ரோஸ்ட் கூட சப்பாத்தி, கீ ரைஸ், நார்மல் ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்து கூடயுமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.